தோசை சொல்லம்மா, தோசை மாவே இல்லாம எங்களோட தோசை மிக்ஸை கையில தான் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் கையில இருக்க குட் பாக்டீரியாஸ்லாம் தோசை மாவை நல்லா புளிக்க வைக்கும். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசை ரெடி பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி பண்ணலாமா? இது நம்மளோட நியூ லான்ச்சிங் ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ். ஸோ ஜஸ்ட் பிரிச்சு கப்புல கொட்டிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணாலே வீட்டில் அரைக்கிற மாதிரி சட்னி ரெடி ஆயிடும். இந்த சட்னி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீட்டில் அரைச்ச மாதிரியே இருக்கு. கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு பக்காவா இருக்கும். ஜஸ்ட் நீங்க எடுத்து தண்ணி ஊத்தினாலே போதும். இதுல எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணாம 100% நேச்சுரலான சட்னி இன்ஸ்டன்டா மேக் பண்ணிருக்கோம். ஸோ வாங்க எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். தோசையும் சரி சட்னியும் சரி வீட்டில் அரைச்ச மாதிரியே இருக்கு. அதே டெக்ஸ்சர், அதே பதத்துல. பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே ஸ்கிப் பண்ணிடுவாங்க பிகாஸ் டைம் இல்லைன்னு. நம்ம இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸும் சரி சட்னியும் சரி உங்களுக்கு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுவும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா காம்போன்னு கமெண்ட் பண்ணுங்க.